ஆண்டி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நர்மதா இங்க வா இங்க வா, எனக்கு கொடு வா. ரூபினி வேண்டாம். அம்மாடி தாத்தாக்கு கொண்டு வந்து கொடு. இன்னொன்னு எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. தாத்தா ஜூஸ் வேணாம். ஏங்க குடிங்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, குடிங்க தாத்தா. குடுமா. கடவுளே, என் புள்ள எங்க இருக்காளோ தெரியலையே. அவளை விட்டு நானும் என்னை விட்டு அவளும் இவ்வளவு நேரம் இருந்ததே இல்லை. என் புள்ள எங்க எப்படி கஷ்டப்படுறாளோ. அம்மா, அவ கேரக்டரைசேஷனை நான் ஸ்டடி பண்ணதை வச்சு சொல்றேன். ரோகிணி நேரா அவ மாமியார் வீட்டுக்கு போய் நீங்க எப்படி என்ன வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சண்டை போடுவா. இல்லனா மகேஷ் மாமா கிட்ட நேரா போய் எனக்கு இப்பவே தாலி கட்டுங்கன்னு சொல்லிருப்பா. அதை தவிர அவ வேற எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. என் ஸ்டோரி யூனிவர்ஸ்ல இருக்கிற ரோகிணி அதை தான் செய்வா. ஏய், நீ சும்மா ரெடி. எப்ப பார்த்தாலும் கதை யூனிவர்ஸ்னு உளறிட்டே இருப்ப கருமம். ஏ ராகினி, ஊர் உலகத்துல ஆடு மாடு காணாம போனா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. நம்ம வீட்ல போலீஸ் நீயே இருக்க. நீ போய் கண்டுபிடிச்சு உங்க அக்காவை கூட்டிட்டு வாயேன். பாட்டி, நான் போலீஸ் இன்ஃபார்மர்ஸ் கிட்ட தகவல் சொல்லி வச்சிருக்கேன். ரோகிணி மணிமங்கலத்துல இல்லையா? மணிமங்கலத்துல இல்லையா? அப்ப எங்க போயிருப்பா? இந்த மணிமங்கலத்தை விட்டு அவளுக்கு எந்த ஊருமே தெரியாதுடி. மகேஷ், இப்படியா பண்ணுவ? சொல்லிட்டு போறது இல்லையா? சரி, அப்படியே போனாலும் போனமா வந்தமான்னு இருக்க வேண்டாமா? உன்னை காணாம நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம். அப்பா விடுங்கப்பா, புள்ளைய சும்மா திட்டாதீங்க. இப்பதான் எனக்கு போன உசுர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இனிமே இந்த மாதிரிலாம் எங்கேயும் போக கூடாது. பயப்படாதீங்க, ரோஹிணி என்ன பார்க்கத்தான் வந்தா. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. உட்காருங்க. போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. போ. உட்காருங்க மாப்பிள்ள. பாத்தியா இவள? ஆமா, இவனை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன விஷயமா இருக்கும்? அதான் எனக்கும் புரியல. என்ன பண்றான்னு பாப்போம். தேங்க்யூ மாப்ள. மகேஷ் மாமா, ரோகிணி உங்களை எங்க வந்து பார்த்தா? நல்ல கேள்வி கேட்ட. காஞ்சிபுரத்துல இருக்கிற டாக்டர் சூரியகுமார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தா. நான் டெய்லி அங்க வரமாட்டேன். இன்னைக்கு ரோஹிணியோட அதிர்ஷ்டம், நான் ஒரு மீட்டிங்காக வந்திருந்தேன். பார்த்தா அங்க வந்து நிக்கிறா. மா, அங்க மட்டும் மகேஷ் இல்லனா நான் எங்கேயாச்சும் போயிடலாம் தான் போனேன். நல்ல வேளை அவர் வந்துட்டாரு. பாத்தீங்க மாப்பிள்ள, உங்க முன்னாடி எப்படி சொல்ற பாருங்க. மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம். கல்யாண நாளா நாங்க சந்தோஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல உங்க அப்பா அம்மா திடுதிப்புன்னு வந்து இந்த கல்யாணம் நடக்காது, இதை நிறுத்தினுன்னு சொன்னா பெரியவங்களால எங்களாலே தாங்க முடியாது. அவ சின்ன பொண்ணு தானே, எப்படி தாங்குவா? ஆனாலும் மாப்பிள்ள, உங்க அப்பா அம்மா வந்து அப்படிலாம் பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலீங்க. அவங்களாம் இந்த முடிவெடுக்கலத்த. எங்க சொந்தக்காரங்களோட பிரஷர் தாங்காம தான் இந்த முடிவெடுத்திருக்காங்க. அது எங்க குடும்பத்தில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவங்களுக்கு எப்பவுமே சொந்தக்காரங்க தான் முக்கியம். நமக்கு எது சரின்னு யோசிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசிப்பாங்க. சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வீணா போன குடும்பம்னு கூட எங்க குடும்பத்தை சொல்லலாம். அத்த, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். எப்படி எல்லாம் போய் சொல்றான் இவன். உடனே பேசினா அவங்க கோபம் குறையாது. கொஞ்சம் டைம் கொடுத்து பேசினாதான் அவங்க நிதானமா பேசுவாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்றேன். உங்க ரைட்ஸா? ஓகே ஓகே. பாத்தியா, உங்க அண்ணன் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான்னு பாத்தியா? என் பேத்தி ஏமாத்திட்டு வருஷா கழுத்துல தாலி கட்டுறது அவனோட திட்டமே. அவன் என்ன வேணாலும் திட்டம் வச்சிருக்கட்டும் பாட்டி. அவன் ரோகிணி கழுத்துல தாலி கட்டுறதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் பிசினஸ் மீட்டிங்ல இருந்து பாதியிலே வந்துட்டேன். ரோஹிணி வீட்ல இருந்து சொல்லாம வந்துட்டேன்னு சொன்னால உடனே பதட்டமாயிட்டேன். ஐயோ, அதான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். அவ காலையில இருந்து சாப்பிடலன்னு நினைக்கிறேன். முதல்ல சாப்பிட வைங்க, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, என்ன நீங்க
இப்படியே வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? நீங்களும் வந்து இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. ஆமா மகேஷ், நீங்க சாப்பிடலனா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஆ, நீங்க யாருமே சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஆமாமா. வாங்க. மாப்ள, ஓகே. இருக்கட்டும். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். அத்தை நான் எப்பயும் சொல்றதுதான், நீங்க யாரும் சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடலாமா? என்னென்ன டிராமா போடுறான் பாரு. நாம தப்பா நினைச்சிட கூடாதான், அதுக்குதான் இந்த டிராமாலாம் போடுறான். பார்க்கலாம் பார்க்கலாம். தாத்தா சாப்பிடலாம்ல? சாப்பிட்டா போச்சு. ம் சாப்பிடலாமா? மாப்ள, நீங்க இந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. நான் கும்பிடுற இந்த கடவுள் உங்களை நல்லபடியா இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துடணும். நான் அந்த கோயிலுக்கு ஒரு பிரகாரமே கட்டி கொடுப்பேன். கண்டிப்பா என் அப்பா அம்மாவோட கோவம் மாறும். நீங்க கவலையே படாதீங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க. இவனுக்கு சாப்பாடும் ஜூஸும் தான் ஒரு கேடு. ம் என்ன பண்றது, தலை எழுத்து. வா. ஏண்டி, உன் அண்ணன் என்னடி நினைச்சிட்டு இருக்கா? நம்மளெல்லாம் முட்டாளு நினைச்சிட்டு இருக்கானா? எதேதோ கதை கதையா சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே நம்பணும்னு நினைக்கிறானா? இப்ப என்ன பாட்டி நடந்துச்சு? இன்னும் என்னடி நடக்கணும்? எவ்வளவு பெரிய பொய் சொல்றான். என் அம்மா அப்பாவை நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேங்கிறான். நீங்க கவலைப்படாதீங்கிறான். அந்த அம்மா அப்பாவே இவன் போலிய ஏற்பாடு பண்ண அம்மா அப்பா தான் நமக்கு தெரியாதா? இவன் சொல்றதான் அவங்க கிளிப்பிள்ள மாதிரி பேசுறாங்க, நமக்கு தெரியாதா? அவங்கள பேச விட்டுட்டு இவன் இங்க வந்து இப்படி ஏமாத்தி பேச்சு பேசிட்டு இருக்கான். எனக்கும் ஆத்திரமா தான் இருந்துச்சு பாட்டி. அப்படியே முகத்துல ஒரு குத்து விடலான்னு நினைச்சேன். சரி, நம்ம குடும்பமே அவனை நம்புது. அத்தை தாத்தாலாம் அவனை ரொம்ப நம்புறாங்க. அத நாமளே கெடுத்துற வேண்டாம் தான் பேசாம இருந்தேன். என் மகன் பிரபாகரன் வீட்டை விட்டு போனதுனால பிரிஞ்சு போன குடும்பம் இவனால ஒண்ணு சேருன்னு நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அவன் தப்பாதான் இருக்கான், நிறைய ஃப்ராட் வேலைலாம் பண்றான்னு எனக்கு தெரியாதா? எப்படியோ அவன் ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். அதுக்கப்புறம் அவனை திருத்திடலான்னு பார்த்தா அவன் கிரிமினல் வேலையில நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்கான். இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இவனை நான் பாத்துக்கிறேன், விடு. பாட்டி, இப்போ இவன் பிரச்சனை இல்ல. கல்யாண தேதி வரைக்கும் அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். ஒரே நாள்ல அவனை கொண்டு வந்து மண்டபத்துல நிப்பாட்ட முடியும். ஆனா இப்ப இருக்கிற முக்கியமான பிரச்சனை கதிரை வெளியே கொண்டு வரதுதான் பாட்டி. அதான் ராகினி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காளே. ராகினி பண்றதெல்லாம் போதாது பாட்டி. ராகினியால தனியா அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நானும் களத்துல இறங்கினாதான் ரொம்ப சீக்கிரம் கதிரை வெளியே கொண்டு வர முடியும். நீ அதை சீக்கிரம் பண்ணுமா. இவனுக்கெல்லாம் கதிர் வெளியே இல்லாம இருக்கிறது தான் தொக்கா போயிடுச்சு. அவன் வெளியே இருந்தானா இவன் வாழை சுட்டிக்கிட்டு ரோகிணி கழுத்துல தாலி கட்டியிருப்பான்.